அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஏடபிள்யூஎஸ்ல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் சர்வீசஸ் எல்லாம் பத்தி நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஸ்டோரேஜ் அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம முதல் வீடியோலயே இதை பத்தி நம்ம பேசணும் இல்லைங்களா. ஸ்டோரேஜ் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டோரேஜ் மீடியம். நம்ம வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் எடுத்துக்கலாம், நம்மளுடைய சிபியூவோ இல்லைன்னா நம்மளோட டெஸ்க்டாப்ல இருக்கிற ஹார்ட் டிஸ்க். இப்போ நீங்க எக்ஸ்டர்னலா ஒரு ஹார்ட் டிஸ்கை கூட எடுத்துக்கலாம். அதுல நீங்க எதை வேணா நீங்க ஸ்டோர் பண்ணலாம். உங்களோட பாட்டை நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம், வீடியோவை நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம், உங்களோட இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸை நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் மீடியத்துல நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். கரெக்டா? இப்போ அதே மாதிரி ஏடபிள்யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் S3 அப்படின்னு சொல்லுவாங்க. S3 அப்படின்னா ஏன் இது S3 அப்படின்னா சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ். இந்த மூணுத்துலயும் இருக்கக்கூடிய முதல் எஸ் எடுத்து 3 எஸ் இருக்கிறதுனால அதை S3 அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இது ரொம்ப பழைய சர்வீஸுங்க. பழைய சர்வீஸ்னா பழசுங்கிற மாதிரி இல்ல. ரொம்ப ஆரம்பத்துல ஏடபிள்யூஎஸ் வந்து ஆரம்பிச்ச புதுசுல ஒரு 2003 2004 அந்த மாதிரியான சமயங்கள்ல ஃபர்ஸ்ட் முதல்ல கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சப்ப வந்தது இந்த S3 அப்படிங்கிற சர்வீஸுங்க. இது பாத்தீங்கன்னா இது என்னது, இது ஒரு பக்கெட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆமா அது பக்கெட் தான். S3 பக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். பக்கெட்டுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணலாம் இல்லைங்களா. இப்போ ஒரு பக்கெட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பக்கெட்டுக்குள்ள நீங்க தண்ணி பிடிக்கலாம், பக்கெட்டுக்குள்ள நீங்க என்னென்னலாம் போடலாமோ எல்லாத்தையுமே நீங்க ஸ்டோர் பண்ணலாம். அதே மாதிரி தான் நீங்க இதை கன்சிடர் பண்ணணும். இந்த S3 பக்கெட்டுக்குள்ள உங்களோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க போட்டு வச்சுக்கலாம். என்ன ஃபைல் வேணும்னாலும் அந்த ஃபைலை நீங்க இதுக்குள்ள நீங்க போட்டு வச்சுக்கலாம். சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இண்டஸ்ட்ரி லீடிங் ஸ்கேலபிலிட்டி, டேட்டா அவைலபிலிட்டி, செக்யூரிட்டி, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த S3 கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபங்க, ஒண்ணுமே கிடையாது. இப்ப நீங்க வந்து இன்டர்நெட்ல உங்களுக்குன்னு ஒரு ஹார்ட் டிரைவ் கொடுத்தா எப்படி, அதுதான் வந்து இந்த S3 அப்படின்னு சொல்றது. ஏடபிள்யூஎஸ்ல அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னா என்னன்னா எந்த டைப் ஆஃப் டேட்டாவை வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம், எதை வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம். ஆடியோ ஃபைல், வீடியோ ஃபைல், டெக்ஸ்ட் ஃபைல், எது வேணாலும் நீங்க இதுல ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது ரொம்ப அவைலபிளா இருக்கும். அவைலபிள் அப்படின்னா 99.99% இது அவைலபிள் அப்படிங்கிறாங்க. டியூரபிளாவும் இருக்கும். டியூரபிள் அப்படின்னா உங்க டேட்டா கண்டிப்பா அழிஞ்சு போறதுக்கு வாய்ப்புகளே கிடையாதுங்கிறாங்க. ஏடபிள்யூஎஸ்ல பாத்தீங்கன்னா 11 நைன்ஸ் டியூரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 99999 அந்த மாதிரி ஒரு 11 போட்டுக்கோங்க. அவ்வளோ அளவு உங்க டேட்டா டியூரபிளா இருக்கும். அது எப்படிங்க அப்படி டியூரபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே நம்ம பேசணும் இல்லைங்களா. ஏடபிள்யூஎஸ்ல ரீஜியன் ஒன்னு இருக்கு. ரீஜியன் உள்ளுக்குள்ள அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கும். ஒரு ரீஜியன்ல மினிமம் 2-3 அவைலபிலிட்டி ஜோன் இருக்கும். கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த S3 பக்கெட்டை நீங்க சூஸ் பண்ணும் பொழுது நீங்க எந்த ரீஜியன்ல இந்த S3 பக்கெட்டை கிரியேட் பண்ண போறீங்க அப்படிங்கறத நீங்க அதுல கொடுப்பீங்க. அந்த ரீஜியன்ல என்ன செய்யும் அப்படின்னா இந்த பக்கெட்டுக்குள்ள நீங்க ஒரு ஆப்ஜெக்டை இப்ப நீங்க ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏதோ ஒரு வீடியோ வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல உங்களோட ரெஸ்யூமே நீங்க வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ரெஸ்யூமே நீங்க இந்த S3 பக்கெட்டுக்குள்ள நீங்க போட்டீங்கன்னா அதை என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த அவைலபிலிட்டி ஜோன், இப்ப மும்பை ரீஜியன்ல நீங்க போடுறீங்க அப்படின்னா மும்பை ரீஜியன்ல இருக்கக்கூடிய அவைலபிலிட்டி ஜோன் 3 அவைலபிலிட்டி ஜோனோ 4 அவைலபிலிட்டி ஜோனோ எல்லாத்துக்கும் அந்த டேட்டாவை இவங்க காப்பி பண்ணி வச்சுப்பாங்க. சோ அட் எனி காஸ்ட் உங்களுக்கு எது நடந்தாலும் உங்களோட டேட்டா இந்த S3 விட்டு வெளியில போகாது. இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுங்க. சரி, இந்த S3 உடைய ஸ்டோரேஜ் கிளாஸஸ் அப்படின்னு சொல்றாங்கங்க. அது 6 டைப் சொல்றாங்க. இது உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். சரி, இப்ப ஆரம்பிக்கலாங்க. S3 ஸ்டாண்டர்ட் அப்படின்னா என்னன்னா ஸ்டாண்டர்ட்ங்கிறது ரொம்ப ஸ்டாண்டர்டான ஸ்டோரேஜ். இந்த ஸ்டாண்டர்ட் மோட்ல இதை வந்து நீங்க இந்த ஸ்டோரேஜ் கிளாஸை உங்களோட S3 பக்கெட் நீங்க கிரியேட் பண்ணும்பொழுது நீங்க ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க என்ன ஸ்டோரேஜ் கிளாஸ்ல என்னோட S3 பக்கெட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஸ்டாண்டர்ட்னு நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இது இருக்கிறதுலயே இந்த ஆப்ஷன்ஸ் எல்லா ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறதுலயே காஸ்ட்லியான ஆப்ஷன் இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டோரேஜ் ஆப்ஷன். ஆனா உங்களுக்கு டேட்டா லேட்டன்சி ரொம்ப 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 இதுவா இருக்கும், ஃபாஸ்டா இருக்கும். லேட்டன்சி அப்படின்னா என்னன்னா எவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு உங்களோட ஃபைல்
ஃபைல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தாங்க லேட்டன்சி அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்ல நீங்க உங்களோட டேட்டா ஃபைல்ஸை போட்டு வச்சீங்கன்னா இமீடியட்டா உங்களுக்கு கிடைச்சிரும். இன்டெலிஜென்ட் டியரிங்க்கு நம்ம கடைசியில வருவோங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் இன்ஃப்ரீக்வென்ட் ஆக்சஸ், ஐஏ அப்படின்னா இன்ஃப்ரீக்வென்ட் ஆக்சஸ்னு அர்த்தங்க. இங்கிலீஷ் தெரிஞ்சா உங்களுக்கு இது புரியும். இன்ஃப்ரீக்வென்ட் ஆக்சஸ்னா நான் தொடர்ந்து எப்போதும் நான் பார்க்க மாட்டேன், நான் எப்பயாவது ஒரு தடவை தான் நான் அந்த ஃபைலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இன்ஃப்ரீக்வென்ட் ஆக்சஸ்ங்க. ஸோ அந்த மாதிரியான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க இந்த S3 இன்ஃப்ரீக்வென்ட் ஆக்சஸ்ல போட்டுக்கலாங்க. ஸ்டாண்டர்ட் இன்ஃப்ரீக்வென்ட் ஆக்சஸ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு பேக்கப் ஃபைல்னு வச்சுக்கோங்க. பேக்கப் ஃபைலை எப்போதும் நம்ம பார்க்க மாட்டோம். அதே மாதிரி கொஞ்சம் பழைய ஃபைல் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம எப்போதும் பார்க்க மாட்டோம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஸ்டாண்டர்ட் இன்ஃப்ரீக்வென்ட் ஆக்சஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. அடுத்தது ஒன் ஜோன் ஐஏ அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. நம்ம இப்ப பேசணும் இல்லைங்களா, எந்த ஒரு டேட்டாவும் S3ல ஸ்டோர் ஆச்சுன்னா அது மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ஸ்ல தாங்க ஸ்டோர் ஆகும். நீங்க இந்த ஒன் ஜோன் ஐஏவை செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த எல்லா அவைலபிலிட்டி ஜோனுக்கும் அந்த டேட்டா காப்பி ஆகாம ஒரே ஒரு அவைலபிலிட்டி ஜோன்ல மட்டும்தாங்க அது அவைலபிளா இருக்கும். எதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா ஒன்னுக்கு ஒன்னு காசு கம்மிங்க. இப்ப ஸ்டாண்டர்ட் இருக்கிறதுலே காசு ஜாஸ்தி, அடுத்தது ஸ்டாண்டர்ட் இன்ஃப்ரீக்வென்ட் ஆக்சஸ் கொஞ்சம் அதை விட காசு கம்மி, ஒன் ஜோன் ஐஏ அதை விடையுமே காசு கம்மிங்க. அடுத்தது கிளேஷியர். கிளேஷியர் அப்படின்னா என்னன்னா இங்கிலீஷ் டேர்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஐஸ் பாறைய கிளேஷியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன செய்யும், அது ரொம்ப பொறுமையா மூவ் ஆகும் அந்த பாறை. அதே மாதிரி கோல்டு ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இதுக்கு பேரு கிளேஷியர் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப பழைய டேட்டா, ரொம்ப ஓல்டு டேட்டா, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கிளேஷியர்ல ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி என்னன்னா இந்த கிளேஷியர்ல நீங்க டேட்டாவை ஸ்டோர் பண்ணா டேட்டா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய டைம் ஆகுங்க. அதாவது சில பல நிமிஷத்திலிருந்து பல மணி நேரங்கள் வரைக்கும் ஆகும் கிளேஷியர்ல நீங்க டேட்டாவை ஸ்டோர் பண்ணீங்கன்னா. அடுத்தது கிளேஷியர் டீப் ஆர்கைவ். கிளேஷியர் டீப் ஆர்கைவ்ங்கிறது என்ன அப்படின்னா இது இன்னுமே பழைய டேட்டாக்குங்க, ரொம்ப ஓல்டு டேட்டா. இப்போ ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க 10 வருஷம் மினிமம் டேட்டாவை நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெகுலேட்டரி ரிக்குவயர்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கிளேஷியர் டீப் ஆர்கைவை நம்ம உபயோகப்படுத்தலாங்க. முன்னாடி நம்ம சொன்னது தாங்க, ஸ்டாண்டர்ட் இருக்கிறதுலேயே விலை கூட, ஸ்டாண்டர்ட் ஐஏ கொஞ்சம் கம்மி, ஒன் ஜோன் ஐஏ அதை விட கம்மி, கிளேஷியர் அதை விட கம்மி, கிளேஷியர் டீப் ஆர்கைவ் அதை விட கம்மிங்க. சோ இப்போ இதுல என்ன புரியுது அப்படின்னா காசு அவங்க எப்படி உங்களுக்கு வந்து நமக்கு சார்ஜ் பண்றாங்கன்னா நம்மளுடைய ஸ்டோரேஜ் கிளாஸ், அதாவது இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா டேட்டா லேட்டன்சிக்கு தகுந்த மாதிரி தான் இவங்க நம்ம கிட்ட சார்ஜ் பண்றாங்க. சரி, இப்போ இதுல ஏதாவது ஒரு இன்டர்மீடியண்டா ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா ரீசெண்டா 2018ல AWS இந்த இன்டெலிஜென்ட் டியரிங் அப்படின்னு ஒரு கிளாஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மிஷின் லேர்னிங்கை உபயோகப்படுத்தி உங்களோட டேட்டாவை அதுவே கண்டுபிடிக்குங்க. இப்போ வந்து உங்களோட S3 பக்கெட்குள்ள நீங்க டேட்டாவை போட்டு வச்சிருக்கீங்கன்னா அந்த டேட்டா பழைய டேட்டாவா இல்ல புது டேட்டாவா அப்படின்னு அது பார்க்குங்க. அந்த டேட்டா பழைய டேட்டான்னு எப்படி அது கண்டுபிடிக்கும்னா நீங்க அந்த டேட்டாவை ஆக்சஸே பண்ணல அப்படின்னா அது பழைய டேட்டான்னு அது கண்டுபிடிக்குங்க. ஒரு டியூரேஷனுக்கு அப்புறமா அதுவாவே வந்து அது என்ன பண்ணும்னா அந்த ஹாட் டியர் கோல்டு டியர்னு 2 டியர் வச்சுக்குங்க. அந்த கோல்டு டியருக்கு மூவ் பண்ணிடும். கோல்டு டியர்ல வந்து டேட்டா மூவ் பண்ணா அதுல உங்களுக்கு காசு கம்மியா இருக்குங்க. சோ இந்த மாதிரி மிஷின் லேர்னிங் உபயோகப்படுத்தி நமக்கு வந்து இந்த டிஃபரண்ட் டயர்ஸ்க்கு டேட்டாவை மூவ் பண்றது S3 இன்டெலிஜென்ட் டியரிங். உங்களுக்கு இன்னும் புரியறதுக்காக இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல அவங்க சொல்லியிருக்காங்க இது எப்படி இருக்கும்னு பாருங்க. டேட்டா ஆக்சஸ் பேட்டர்ன்ஸ் சொல்றாங்க. அதாவது நீங்க ஆக்சஸ் பண்றீங்க பாருங்க, ஃப்ரீக்வென்ட் ஆக்சஸ் டியருக்கு நீங்க வந்து எப்பொழுதும் டேட்டாவை நீங்க போட்டீங்கன்னா இந்த ஃப்ரீக்வென்ட் ஆக்சஸ் டியர்ல இருக்கும். என்னன்னா என்ன ஆப்ஜெக்ட் வந்து ஒரு 30 நாள் நீங்க அந்த ஆப்ஜெக்ட்டை பார்க்காமலே வச்சிருக்கீங்கன்னா அது இன்ஃப்ரீக்வென்ட் ஆக்சஸ் டியருக்கு மூவ் ஆயிடுங்க. 90 நாள் ஒரு ஆப்ஜெக்ட்டை நீங்க பார்க்காமலே வச்சிருந்தா அது வந்து ஆர்கைவ் ஆக்சஸ் டியருக்கு மூவ் ஆயிடும். 180 நாள் ஒரு டேட்டாவை நீங்க பார்க்காமலே வச்சிருந்தீங்கன்னா அது டீப் ஆர்கைவ் ஆக்சஸ் டியருக்கு மூவ் ஆயிடுங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா இது நடக்குங்க, நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். இதனால உங்களுக்கு நிறைய காஸ்ட் சேவிங்ஸ் கிடைக்குங்க. சோ இந்த இன்டெலிஜென்ட் டியரிங் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல நிச்சி டெக்னாலஜி, அது எல்லா இடத்துலையும் உபயோகப்படுத்துறாங்க இப்போ. சரிங்க, அடுத்தது லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன்ஸை பத்தி நமக்கு தெரியணும். லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்னா நம்ம ஏற்கனவே எல்லாமே பார்த்துட்டோம். இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஸ்டோரேஜ் கிளாஸஸ் ஒரு கிளாஸுக்கு ஒரு மாதிரி அவங்க சார்ஜ் பண்றாங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம இப்ப பேசணும் இல்லைங்களா, இந்த இன்டெலிஜென்ட் டியரிங்ல நம்ம வந்துட்டு ஒண்ணுல இருந்து இன்னொன்னுக்கு ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகிறது நம்ம டிஃபைன் பண்ணலாங்க. எப்படி அப்படின்னா இப்போ ஒரு டேட்டா இந்த ஸ்டாண்டர்ட் பக்கெட்டுக்குள்ள வந்து விழுடுதுன்னு வச்சுக்கோங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 30 நாள் கழிச்சு இந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் ஐஏக்கு அந்த டேட்டாவை மூவ் பண்ணோம். அதானே கரெக்ட். ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு 30 நாள் கழிச்சு அந்த டேட்டாவை பார்க்க
போறது கிடையாது. ஸோ அது அந்த ஐஏக்கு மூவ் பண்ணிடலாம். அப்புறமா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்டாண்டர்ட் ஐஏலேருந்து என்னோட டேட்டாவை நான் கிளேஷியருக்கு மூவ் பண்ணோம். இந்த மாதிரி டிஃபைன் பண்றதுக்கு பேரு லைஃப் சைக்கிள் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அதை நீங்க S3ல டிஃபைன் பண்ணிக்கலாங்க. ஒரு டயர்ல இருந்து இன்னொரு டயருக்கு டேட்டா மூவ் ஆகிறது நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி நீங்க பண்ணுவீங்கன்னா, இந்த ஸ்டாண்டர்ட்ல ஒரு S3 பக்கெட் வச்சிருப்பீங்க, ஸ்டாண்டர்ட் ஐஏல இன்னொரு S3 பக்கெட் வச்சிருப்பீங்க, கிளேஷியர்ல இன்னொரு S3 பக்கெட் வச்சிருப்பீங்க. இந்த டேட்டா அந்த நீங்க லைஃப் சைக்கிள் பாலிசி மூலமா அந்த டேட்டாவை ஒரு பக்கெட்ல இருந்து இன்னொரு பக்கெட்டுக்கு நீங்க மூவ் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு பேரு லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்டுங்க. அடுத்தது வெர்ஷனிங். வெர்ஷனிங்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, வெர்ஷனிங் உங்களுக்கு சிம்பிளா தெரிஞ்சிருக்கும். நீங்க ஐடில ஒர்க் பண்றீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரே ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம வெர்ஷன் கிரியேட் பண்ணுவோங்க. சரி, இப்போ ஒரு ஃபைல் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஃபைல முதல்ல ஒரு ஃபைல் உங்க ரெஸ்யூமே எடுத்துக்கோங்க. ரெஸ்யூம் நீங்க வந்து முதல்ல கிரியேட் பண்ணுவீங்க, அது வெர்ஷன் 1. அடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், நீங்க அந்த ரெஸ்யூம்ல இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுவீங்க. அந்த வெர்ஷன் வந்து 1.1ஆவும் இருக்கலாம், இல்ல வெர்ஷன் 2ஆவும் இருக்கலாம். அடுத்தது வந்து என்ன பண்ணுவீங்க, இதே மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கிட்டே போவீங்க. ஸோ பேஸ் வெர்ஷன் உங்களோட ரெஸ்யூம் உங்கள்கிட்ட இருக்கும். அதே மாதிரி தாங்க ஆப்ஜெக்ட்டுக்கும். நீங்க ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டை வெர்ஷனிங் நீங்க வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஆப்ஜெக்ட் நீங்க அப்லோட் பண்ண அது பழைய வெர்ஷன் எல்லாத்தையும் அதுல மேனேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல என்ன பெனிஃபிட்னா, பழச நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க இதுல பார்க்க முடியும். ரெண்டாவது, இந்த டெலீட் ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது தெரியாதனமா ஏதாவது ஃபைலை நீங்க டெலீட் பண்ணிட்டீங்கன்னா, வெர்ஷனிங் எனேபிள் ஆகியிருந்தது அப்படின்னா அந்த ஃபைலை உங்களால திருப்பி எடுக்க முடியுங்க. அந்த ஆப்ஷன் உங்களுக்கு வெர்ஷனிங்ல கொடுப்பாங்க. ஸோ ஆக்சிடென்டல் டெலீட்ஸுக்கு உங்களுக்கு வெர்ஷனிங் ஒரு நல்ல ஒரு ஃபெசிலிட்டியா அமையும். அடுத்தது என்கிரிப்ஷன் ஆப்ஷன்ஸ். டேட்டா என்கிரிப்ஷனை பத்தி நம்ம செக்யூரிட்டியில படிப்போங்க. என்கிரிப்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி, என்கிரிப்ஷன்னா என்ன செய்வாங்க, என்கிரிப்ஷன்னா ஒன்றும் கிடையாதுங்க. உங்களோட ஃபைலை ஒரு கீயை உபயோகப்படுத்தி டீக்ரிப்ட் பண்ணிடுவாங்க. அதாவது அந்த கண்டென்ட்டை, ஒரு ஃபைல் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அந்த ஃபைலை உங்களால பார்க்க முடியாது. அந்த ஃபைலை உங்களால வந்துட்டு அந்த ஃபைலில் இருக்கிற கண்டென்ட்டை உங்களால பார்க்க முடியாது. அந்த கீ இருந்தா மட்டும்தான் அந்த கீயை வச்சு டீக்ரிப்ட் பண்ணாதான் உங்களால அதை பார்க்க முடியும். இதை பத்தி நம்ம டீட்டெயில்டா பேசுவோம் நம்ம செக்யூரிட்டி செக்ஷன்ல. ஸோ S3 நீங்க டேட்டாவை ஸ்டோர் பண்ணும்போது இந்த என்கிரிப்ஷன்லாம் பண்ணி டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது செக்யூரிட்டி பிரின்சிபிள்ஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த SSEங்கிறது சர்வர் சைடு என்கிரிப்ஷன், SSE S3, SSE KMS, SSE C, இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவங்க கொடுக்குறாங்க. இதை பத்தி டீப்பா நீங்க தெரிஞ்சுக்க தேவையில்லைங்க. இந்த எக்ஸாமுக்கு இதெல்லாம் இவ்வளோ டீப்பா தெரிஞ்சுக்கணுங்கிற தேவையில்லைங்க. என்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க. டேட்டா ரிப்ளிகேஷன் ஆப்ஷன்ஸ். டேட்டா ரிப்ளிகேஷன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பேசினோம் இல்லைங்களா, ஒரு ரீஜியன்ல இருந்து இப்போ நீங்க S3ல ஒரு பக்கெட்ல நீங்க டேட்டாவை ஸ்டோர் பண்ணும் பொழுது அந்த டேட்டா அடுத்தடுத்த அவைலபிலிட்டி ஜோனுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெப்ளிகேட் ஆகுங்க. அது இல்லாம ஒரு ரீஜியன்ல இருந்து இன்னொரு ரீஜியனுக்கும் நீங்க டேட்டா ரெப்ளிகேஷன் செட் பண்ண முடியுங்க. அந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு இந்த S3ல அவங்க கொடுக்குறாங்க. அடுத்தது டேட்டா லேக் ஸ்டோரேஜ். டேட்டா லேக் அப்படின்னா டேட்டா அனலிட்டிக்ஸ்னு சொல்லுவாங்கங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு லேக்னா என்னங்க, ஒரு பெரிய ஏரி. அந்த ஏரிக்குள்ள எவ்வளவு தண்ணி நீங்க வேணாலும் இது பண்ண முடியும், சேர்த்து வச்சுக்க முடியும். அதே மாதிரி தாங்க இந்த S3 பக்கெட். S3யும் ஒரு பெரிய ஏரி மாதிரி. அந்த ஏரிக்குள்ள நீங்க எவ்வளவு டேட்டாவை வேணாலும் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அப்படி என்ன பெரிய ஏரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா ரொம்ப பெரிய ஏரி தாங்க. எக்ஸாபைட் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம்னு சொல்றாங்க. எக்ஸாபைட்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிட்டு, பைட்டு, அடுத்து கிலோ பைட்டு, அடுத்தது மெகா பைட்டு, அடுத்தது ஜிகா பைட்டு, அப்புறமா டெரா பைட்டு, அடுத்தது பெட்டா பைட்டு, அதுக்கப்புறமா ஹெக்ஸாபைட். பாத்துக்கோங்க எக்ஸாபைட்னா எவ்வளோ அப்படின்னு சொல்லி நீங்களே பாத்துக்கோங்க. இப்போ வரைக்கும் எக்ஸாபைட் அளவுக்கு யாரும் வளரல, ஆனா எக்ஸாபைட் அளவுக்கு ஸ்டோர் பண்ண முடியுங்க உங்களால S3ல. ஸோ S3 ஒரு டேட்டா லேக்குக்கான ஒரு வையபிள் சொல்யூஷனா உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கறது அவங்க சொல்றாங்க. லிமிட்ஸ் ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, S3க்கு லிமிட்டே கிடையாதுங்க. எவ்வளோ வேணாலும் நீங்க டேட்டா ஸ்டோர் பண்ணலாம். ஆனா ஒரு ஃபைல் மேக்சிமம் 5 TB சைஸ், அதுக்கு மேல நீங்க ஸ்டோர் பண்ண முடியாது. ஒரு ஃபைலுக்கு தான் லிமிட்டே தவிர ஃபைல் நம்பருக்கு லிமிட்டே கிடையாது. எவ்வளோ ஃபைல் வேணாலும் நீங்க S3ல ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. சரி, கடைசி விஷயம் ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங். இப்போ ஒரு வெப்சைட் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சிம்பிளான ஒரு வெப்சைட் எடுத்துக்கோங்க. ஸ்டாட்டிக் வெப்சைட் அப்படின்னா என்னன்னா, அந்த வெப்சைட்ல பெருசா ப்ராசஸிங்லாம் எதுவும் இருக்காதுங்க. இப்போ நீங்க வந்து மார்க்கெட்டிங்காக ஒரு வெப்சைட் டிசைன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. உங்க கம்பெனிக்கு ஒரு வெப்சைட் நீங்க டிசைன் பண்றீங்க அப்படின்னா அதுல பெருசா நீங்க ஒன்னும் ஜெனரிக்கா வந்து டைனமிக்கா நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க. டைனமிக்கானா யூசர்ட்ட இருந்து டேட்டா வாங்கி அதை நீங்க ஸ்டோர் பண்ணி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் பண்ண மாட்டீங்க. நாங்க என்ன பண்றோம், எங்க கம்பெனில என்னென்னலாம் இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்
விஷயங்கள் தான் நம்ம கம்பெனியோட வெப்சைட்ல கொடுப்போங்க. அதுதான் ஸ்டாட்டிக் வெப்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்டாட்டிக் வெப்சைட்டை நீங்க S3 மூலமா நீங்க ஹோஸ்ட் பண்ணிக்கலாங்க. அதுக்கான ஆப்ஷனும் அவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ S3 ரொம்ப பெருசுங்க. AWSல S3ங்கிறது ரொம்ப பெருசு. நம்ம ஒரு சில விஷயங்களை கவர் பண்ணியிருக்கோம். சரி, அடுத்தது இந்த ஸ்டோரேஜ் கேட்டகரியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா EBS அப்படின்னு சொல்லக்கூடிய எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் பத்தி நம்ம பார்க்க போறோங்க. இது என்ன, இதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப இவ்வளோ நேரம் S3 பத்தி நம்ம பேசிட்டோம். இது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா S3ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜுங்க. இது EBS அப்படிங்கிறது ஒரு பிளாக் பேஸ்டு ஸ்டோரேஜுங்க. EBSங்கிறது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா EBS EC2 கூட சேர்ந்து ஒர்க் ஆகுங்க. EC2 அப்படின்னா என்னன்னா நம்ம இதை பத்தி தனியா பார்க்க போறோம். ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, EC2 அப்படின்னா என்னன்னா அது ஒரு விர்ச்சுவல் மிஷின். நம்ம முன்னாடியே பேசின மாதிரி நமக்கு இன்டர்நெட்ல கிளவுட் ப்ரொவைடர் இந்த இடத்துல AWS நமக்கு ப்ரொவைட் பண்ற ஒரு விர்ச்சுவல் மிஷின். அதுக்கு ஒரு CPU இருக்கும், அதுக்கு ஒரு மெமரி இருக்கும். இதுக்கு கூட அந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு கூட ஒரு ஸ்டோரேஜ் தேவைங்க. உங்க ஹார்ட் டிஸ்க் மாதிரி, நம்மளோட ஹார்ட் டிஸ்க் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அந்த ஹார்ட் டிஸ்க் தாங்க இந்த EBSன்னு சொல்லக்கூடிய எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர். இந்த பிளாக் ஸ்டோர்ல தாங்க உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒர்க் ஆகும். நம்ம S3ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் நம்மளால போட முடியாதுங்க. அதனால EBSல தான் நம்ம போட்டுக்கிறோங்க. EBSங்கிறது EC2 கூட சேர்ந்து ஒர்க் ஆகக்கூடிய ஒரு பிளாக் பேஸ்டு ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரி, இதுல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா SSDன்னு சொல்லுவாங்க, HDDன்னு சொல்லுவாங்க. SSDனா சாலிட் ஸ்டேட் டிவைசஸ். அதாவது இது ஸ்பீடுல ரொம்ப ஃபாஸ்டா இருக்குங்க. இப்ப நீங்க கூட இப்போ நீங்க போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. இப்ப புதுசா SSD ஹார்ட் டிஸ்க்லாம் வருதுங்க. நம்ம எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வாங்குறோம் இல்லைங்களா, அதுல SSD ஹார்ட் டிஸ்க்லாம் வருது. அந்த SSD ஹார்ட் டிஸ்க் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குங்க. நீங்க HDD ஹார்ட் டிஸ்க் கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய ஸ்பீடு ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க. SSD ஏன்னா அது சாலிட் ஸ்டேட் டிவைஸ், சிப் பேஸ்ட்ல வருங்க. இது HDDங்கிறது டிஸ்க் பேஸ்ல வருங்க. ஒரு டிஸ்க் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ HDD ரொம்ப ஸ்லோவா இருக்கும், SSD ரொம்ப ஃபாஸ்டா இருக்குங்க. இதுல EBSல 4 ஆப்ஷன் மேஜரா சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், SSDங்கிறது GP2 GP3 ஜெனரல் பர்பஸ்ல வருங்க. அதே மாதிரி ப்ரொவிஷன்ட் IOPS IO1 IO2 அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இது எல்லாமே எதுக்குன்னா ரொம்ப ஹை இன்டென்சிவ் ஒர்க் லோட்ஸுக்குங்க. இப்போ எனக்கு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும், இப்போ நான் ஒரு டேட்டா பேஸை நான் EC2ல ரன் பண்ண போறேன், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க இதை உபயோகப்படுத்திக்கலாங்க. HDD ஆப்ஷன்ஸ் பாருங்க. த்ரூபுட் ஆப்டிமைஸ்டு HDD, அதாவது ST1 வால்யூம்ஸ் சொல்லுவாங்க. அது இந்த பிக் டேட்டா ரிலேட்டட் ஒர்க் லோட்ஸ்க்குலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. கோல்ட் HDD அப்படிங்கிறது SC1 சொல்லுவாங்க. இது இன்னுமே உங்களுக்கு ஸ்லோவா இருக்குங்க. ஸோ இது டிஃப்ரெண்டான டைப்ஸ் உங்களுக்கு EBS-னுடைய வேரியஸ் வால்யூம் டைப்ஸ் இதுங்க. அடுத்தது ஸ்னாப்ஷாட் நீங்க எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு EBS வால்யூம்ங்கிறது ஸ்னாப்ஷாட்னா என்னன்னா சிம்பிளா சொல்லணும் உங்களுக்கு அப்படின்னா, ஸ்னாப்ஷாட்னா ஒரு போட்டோ எடுக்கிற மாதிரிங்க. அதுல என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் அந்த EBS வால்யூம்ல இருக்கோ அது எல்லாமே அதுல வந்துருங்க. இதை உபயோகப்படுத்தி நீங்க இன்னொரு EBS வால்யூமை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாங்க. இது ஒரு பேக்கப் மாதிரி உங்களுக்கு. சரி, இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குங்க. நீங்க இந்த EBS வால்யூமை ஒரு EC2 கூட தாங்க அட்டாச் பண்ண முடியும். ஒரு EBS வால்யூமை ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கூட தான் நீங்க அட்டாச் பண்ண முடியும். நீங்க இதை நான் இன்னொரு EC2 கூட அட்டாச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதல்ல இந்த EC2 இருக்கிற EC2ல இருந்து இதை டிட்டாச் பண்ணிட்டு தான் இன்னொரு EC2ல அட்டாச் பண்ண முடியும். ஒன் டு ஒன் மேப்பிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் இதுல இருக்கு. அதை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு ஒரு தேவை இருக்குது, எனக்கு 2 EC2 இன்ஸ்டன்ஸுக்கு ஒரே காமன் ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னா EBSல உங்களுக்கு அதை கொடுக்க முடியாதுங்க. ஒன்னு இதுல இருந்து புடுங்கி அதை தூக்கி நீங்க அடுத்ததுல அட்டாச் பண்ண முடியும், இல்லைன்னா இந்த ஸ்னாப்ஷாட்டை வச்சு நீங்க இன்னொரு EBS வால்யூம் கிரியேட் பண்ணி அந்த EBS அதுல அட்டாச் பண்ண முடியும். ஒரு ஷேர்டு காமன் பாயிண்ட்ல ரெண்டுத்துக்கும் சேர்த்து டேட்டா ஸ்டோரேஜ் உங்களுக்கு EBS கொடுக்காதுங்க. ஏன் இதை பத்தி பேசுறோம்னா அடுத்தது EFS பத்தி பேச போறோங்க. அதுக்காக தான் இவ்வளவும் பேசுறோம். EFS அப்படின்னா என்ன அப்படின்னா எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம்ங்க. எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம்
அப்படின்னா என்னன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம முன்னாடி பேசின அந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷனுங்க. இப்போ ஒரு ஃபைல் சிஸ்டம், இது ஒரு ஃபைல் சர்வருங்க. ஆக்சுவலா இது வந்து என்னன்னா ஒரு ஒரு டிபிக்கலான ஒரு ஃபைல் சர்வர். இந்த ஃபைல் சர்வரை நீங்க மவுண்ட் பண்ணுவீங்க. மவுண்ட் பண்ண என்னன்னு எவ்வளோ ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் கூட வேணாலும் இந்த ஃபைல் சர்வரை நீங்க மவுண்ட் பண்ண முடியுங்க. நீங்க மவுண்ட் பண்றது மூலமா ஒரு காமன் லொகேஷன், ஒரு காமன் பாயிண்ட்ல எல்லா ஈஸி டு இன்ஸ்டன்சஸுக்கும் ஸ்டோரேஜ் கிடைக்குங்க. இந்த மேல பேசின பிரச்சனை இப்ப இதனால உங்களுக்கு வந்து சால்வ் ஆகுதுங்க. சரி, இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம இதுல பாப்போங்க. இப்ப நீங்க இந்த படத்தை பாருங்க. இதுல இந்த இஎஃப்எஸ்ங்கிறது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்றாங்க பாருங்க. இது ஒரு ஃபைல் சிஸ்டம். இந்த ஃபைல் சிஸ்டம் நம்ம முதல்ல கிரியேட் பண்ணுவோங்க. கிரியேட் பண்ணி இதுல எது கூட வேணாலும் நம்ம மவுண்ட் பண்ணலாங்க. இப்ப EC2ஓ, ECSஓ, இல்லைன்னா லாம்டாவோ, இல்லைன்னா உங்களோட ஆன் பிரமிசஸ் சர்வரோ எதுவாக இருந்தாலும் எல்லாத்துலயும் நீங்க இதை மவுண்ட் பண்ண முடியுங்க. இதை நீங்க மவுண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க எல்லாத்தையும் காமனா இதை டெஸ்ட் பண்ணலாம். இதுல டேட்டாவை நீங்க மூவ் பண்ண முடியும். இந்த டேட்டாவை நீங்க ஷேர் பண்ண முடியும். ஸோ ஒரு டிபிக்கலான ஒரு யூஸ் கேஸுங்கிறது இந்த மல்டிபிள் EC2 இன்ஸ்டன்சஸ்க்கான காமன் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு EFS கொடுக்குங்க. இது ஒரு ஃபைல் சிஸ்டம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. சரி, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா AWS பேக்கப் பத்தி நம்ம பார்க்க போறோங்க. AWS பேக்கப் அப்படின்னா என்ன, பேரை வச்சே நீங்க இதை கண்டுபிடிக்கலாங்க. பேக்கப் அப்படின்னா இது ஒரு பேக்கப் எடுக்கிறதுக்கான ஒரு சர்வீஸுங்க. இப்போ பேக்கப்னா நம்ம பல விஷயங்கள் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இப்போ EBS வால்யூம் நம்ம பார்த்தோம். EBS வால்யூமுக்கு பேக்கப் வந்து ஸ்னாப்ஷாட் மூலமா நம்ம எடுப்போங்க. அதே மாதிரி இப்போ EC2 இன்ஸ்டன்ஸுக்கு வந்து உங்களுக்கு பேக்கப் வேணும் அப்படின்னா AMI அப்படின்னு சொல்லுவாங்க, அமேசான் மிஷின் இமேஜ், அது மூலமா நம்ம பேக்கப் எடுப்போங்க. அதே மாதிரி இப்ப RDSன்னு ஒண்ணு இருக்குங்க. இதை பத்திலாம் நம்ம பார்க்க போறோம் வர வீடியோஸ்ல. நம்ம EC2 RDS பத்திலாம் டீடைல்டா நம்ம பார்ப்போங்க. அந்த விஷயங்களுக்கு எல்லாமும் பேக்கப் எடுக்கிறதுக்கான ஒரு சர்வீஸ் தான் AWS பேக்கப்ங்க. ஸோ ஒரு கன்சாலிடேட்டட் பேக்கப் ஸ்டோரேஜ் சொல்யூஷன், பேக்கப் ட்ரிகர் சொல்யூஷன், பேக்கப் ஷெட்யூலிங் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாங்க. இங்க இதை பாருங்க, சென்ட்ரலைஸ்டா வந்து டேட்டா ப்ரொடெக்ஷனுக்கும் ஆட்டோமேட் பண்றதுக்காகவும் யூஸ் பண்ணக்கூடிய சர்வீஸுங்க. இது ஒரு ஃபுல்லி மேனேஜ்டு காஸ்ட் எஃபெக்டிவ் பாலிசி பேஸ்டு சர்வீஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இதை பத்தி கொஞ்சம் டீடைல்டாவே இங்க இப்ப இதுல பாத்துருவோங்க எப்படி வேலை செய்யுது அப்படின்னு. இங்க பாருங்க, இதுதான் பேக்கப்ங்கிற சர்வீஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா, இதுல நம்ம இந்த பேக்கப் பிளானை கிரியேட் பண்ணுவோங்க. எதுக்கு வேணா பண்ணலாங்க. அரோரா, டைனமோ டிபி, EFSக்கு பண்ணலாம், EBSக்கு பண்ணலாம், RDSக்கு பண்ணலாம், EC2க்கு பண்ணலாம். எல்லாத்துக்கும் நீங்க இதுல இந்த பேக்கப் பிளான்ல ஷெட்யூல் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது அந்த டைமுக்கு அது பேக்கப் எடுத்துருங்க. பேக்கப் எடுக்கலாம், அதையும் நம்ம மானிட்டர் பண்ணலாங்க. எடுத்த பேக்கப்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க வந்து மானிட்டர் பண்ணலாங்க. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாருங்க, சர்வர் லெவல் சர்வீஸ் லெவல் பேக்கப்ஸ் எடுக்கலாம், சர்வீஸ் லெவல் ஸ்னாப்ஷாட்ஸ் எடுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணலாங்க. நம்ம இதை பத்தி தாங்க பேசணும். EBS ஸ்னாப்ஷாட் பத்தி பேசணும், RDS ஸ்னாப்ஷாட் பத்தி பேசணும். அரோராங்கிறது RDSல ஒரு வெரைட்டி, அதை பத்தி இல்லாமல் நம்ம பின்னாடி வரக்கூடிய வீடியோஸ்ல நம்ம பேசுவோங்க. ஸோ இந்த மாதிரியான யூஸ் கேசஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு பேக்கப் வந்து உங்களுக்கு கொடுக்குங்க. ஸோ பேக்கப்புங்கிறது பேக்கப்பை ஷெட்யூல் பண்றதுக்கு, பேக்கப்பை ஆட்டோமேட் பண்றதுக்கு AWS கொடுக்குற சர்வீஸ் தாங்க AWS பேக்கப். சரி, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா AWS ஸ்டோரேஜ் கேட்வே பத்தி பார்க்க போறோங்க. இந்த ஸ்டோரேஜ் கேட்வே அப்படின்னா என்னன்னா, இது ஒரு ஹைபிரிட் ஸ்டோரேஜ் சொல்யூஷன். ஹைபிரிட்னா என்னன்னா, நம்ம முதல் வீடியோல பார்த்தது உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். ஹைபிரிட்னா என்ன, ரெண்டும் சேர்ந்தது. அதாவது ஆன் பிரமிசஸ் பிளஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து கிளவுட். இந்த மாதிரி ஆன் பிரமிசஸ்ல உங்களுக்கு வந்துட்டு டேட்டா இருக்கு. ஆன் பிரமிஸ்னா ஒன்றும் இல்லை, உங்களோட ஆஃபீஸ் வந்து வேற எது கூடயும் கனெக்ட் ஆகிருக்காது. உங்களோட ஆஃபீஸில் உங்களோட டேட்டா எல்லாம் ஸ்டோர் ஆகியிருக்கும். அந்த டேட்டாவை நீங்க AWS கூட நீங்க கனெக்ட் பண்றதுக்கு AWS ப்ரொவைட் பண்ற மெக்கானிசம் தான் AWS ஸ்டோரேஜ் கேட்வே. நீங்க கேட்கலாம், நான் ஏன் இப்படி பண்ணோம் அப்படின்னு கேட்கலாம். இப்போ நம்ம இந்த கிளவுட் எக்கனாமிக்ஸை பத்திலாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோங்க. கிளவுட்ல ஸ்டோரேஜ் ரொம்ப ரொம்ப சீப்பு உங்களுக்கு. ஸோ நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, உங்க கம்பெனியில கொஞ்சம் பழைய ஃபைல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க. அந்த பழைய ஃபைல்லாம் எனக்கு வேணும், ஆனா ரொம்ப முக்கியமான ஃபைல் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் நீங்க அப்படின்னா, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் மட்டும் நீங்க AWS மாதிரி ஒரு கிளவுட்ல நீங்க சீப் ஸ்டோரேஜ்ல நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆஃபீஸுக்கான ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்து கம்மியாயிடுங்க. ஸோ இந்த மாதிரியான யூஸ் கேசஸ்லாம் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. அதுக்கு உங்களுக்கு ஸ்டோரேஜ்
ஸ்டோரேஜ் கேட்வே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இதுல மல்டிபிள் வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க. ஃபைல் கேட்வே, எஃப்எஸ்எக்ஸ் ஃபைல் கேட்வே, டேப் கேட்வே, வால்யூம் கேட்வே அப்படின்னு. இது எல்லாமே டிபிக்கலா உங்களுக்கு நம்ம பேசின அந்த யூஸ் கேஸை தாங்க சால்வ் பண்ணும். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. ஐஸ்கசி, என்எஃப்எஸ் அண்ட் ஐஸ்கசி இந்த மாதிரியான டிஃப்ரெண்டான விஷயங்கள், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல நீங்க கனெக்டிவிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாங்க. ஒன்னொன்னுக்கு ஒன்னொன்னுங்க. இங்க பாருங்க, இப்ப ஐஸ்கசி நீங்க பண்றீங்கன்னா வால்யூம் கேட்வே, ஐஸ்கசி விடிஎல் பண்றீங்கன்னா டேப் கேட்வே, என்எஃப்எஸ் பண்றீங்கன்னா ஃபைல் கேட்வே. இது எல்லாமே என்ன ஆகும்னா என்கிரிப்ஷன் ஆகி, என்கிரிப்ஷன் இன் டிரான்சிட்னு சொல்றாங்க. டைரக்ட் கனெக்ட் மூலமாகவும் பண்ணலாம், இல்ல இன்டர்நெட் மூலமாகவும் பண்ணலாம். இது டேட்டா செக்யூரிட்டிங்க. ஏன்னா இந்த டேட்டா உங்களோட ஆன் பிரெமிசஸ்ல இருந்து இந்த கிளவுடுக்கு மூவ் ஆகணுங்க. ஸோ அப்போ மூவ் ஆகும்போது செக்யூர்டா மூவ் ஆகணுங்க. அந்த டேட்டா என்கிரிப்ட் ஆகி செக்யூர்டா மூவ் ஆகணும். ஸோ அதுக்கு பேர் என்கிரிப்ஷன் இன் டிரான்சிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஃபுல்லா லாக் ஆயிருக்கும். உங்க டேட்டா யாருக்கு கிடைச்சாலும் அவங்களால எதையுமே பார்க்க முடியாது. ஸ்டோரேஜ் கேட்வே மூலமா நீங்க ஏடபிள்யூஎஸ் கிளவுடு கூட நீங்க இன்டெகிரேட் பண்ணலாம். இதுல எல்லாத்தையும் பாருங்க, ஏடபிள்யூஎஸ் S3க்கு தான் மேஜரா நீங்க எல்லாத்தையும் மூவ் பண்ணுவீங்க. எல்லாத்தையும் மூவ் பண்ணிட்டு பேக்கப் மூலமா நீங்க பேக்கப் எடுக்கிறதோ இல்ல ஃபர்தர் ப்ராசஸிங் என்ன பண்ணலாமோ அது எல்லாமே நீங்க செய்யலாங்க. ஸோ இந்த மாதிரி ஆன் பிரெமிசஸ்ல இருந்து உங்களுடைய கிளவுடுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கனெக்டிவிட்டியை தான் நம்ம ஏடபிள்யூஎஸ் ஸ்டோரேஜ் கேட்வே அப்படின்னு சொல்லுவோங்க. அடுத்தது எஃப்எஸ்எக்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எஃப்எஸ்எக்ஸ்னா என்ன அப்படின்னு. இதுவும் ஒரு ஃபைல் சர்வர் தாங்க. இப்ப நம்ம இஎஃப்எஸ் பார்த்தோம் இல்லைங்களா, இஎஃப்எஸ்ல வந்துட்டு எப்படி அது ஒரு ஃபைல் சர்வர், நம்ம அதை மவுண்ட் பண்ணி மல்டிபிள் EC2 மிஷின்ஸ் கூடவோ இல்ல ECS கூடவோ நம்ம அதை கனெக்ட் பண்ணுவோம்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தாங்க எஃப்எஸ்எக்ஸும். இது வந்து இஎஃப்எஸ் வந்து மோஸ்டா லினக்ஸ் பேஸ்டு சிஸ்டம் தாங்க அது சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு விண்டோஸ் பேஸ்டு சிஸ்டம்ல எனக்கு ஒரு காமன் ஃபைல் சர்வர் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க இந்த எஃப்எஸ்எக்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, எஃப்எஸ்எக்ஸ் ஃபார் விண்டோஸ் அண்ட் எஃப்எஸ்எக்ஸ் ஃபார் லஸ்டர் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க. சரி, கடைசியா நம்ம இந்த ஸ்டோரேஜ்ல ஒரு ஆப்ஷன் பத்தி பார்க்க போறோங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், பார்ப்போம். இது ஏடபிள்யூஎஸ் ஸ்னோ ஃபேமிலிங்க. ஏடபிள்யூஎஸ் ஸ்னோ ஃபேமிலி. ஏன் இதுக்கு வந்து ஏடபிள்யூஎஸ் வந்து ஸ்னோன்னு பேர் வச்சாங்க அப்படின்னு தெரியல. இது எதுவும் ரிலேஷன் இல்ல. இது எதுக்காக உபயோகப்படுத்துவாங்க அப்படின்னா ஒன் டைம் டேட்டா லோட். ஒன் டைம் டேட்டா லோட்னா ஒரே ஒரு தடவை என்கிட்ட கொஞ்சம் டேட்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட ஒரு பிசி இருக்கு இப்படி வச்சுக்கோங்க, என்கிட்ட ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கு. அந்த ஹார்ட் டிஸ்க்ல என்கிட்ட ஒரு 2 டிபிக்கு டேட்டா இருக்கு. இந்த 2 டிபி டேட்டாவை நான் வந்து ஏடபிள்யூஎஸ் கிளவுடுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் நீங்க இதை பண்ண போறீங்க. திருப்பி நீங்க இதை செய்ய மாட்டீங்க. அதுக்கு ஏதாவது ஏடபிள்யூஎஸ்ல ஆப்ஷன் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அதுதாங்க இந்த ஏடபிள்யூஎஸ் ஸ்னோ ஃபேமிலி. உங்ககிட்ட இன்டர்நெட் கனெக்ஷனே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கு, இருந்தாலும் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. 2 டிபி டேட்டாவை நான் வந்து கிளவுடுக்கு அப்லோட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆகும். அப்படிங்கும்பொழுது நீங்க இந்த ஸ்னோ டிவைசஸை நீங்க யூஸ் பண்ணலாங்க. முதல்ல இந்த ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் டிவைஸ் வந்து என்னன்னா ஏடபிள்யூஎஸ் ஸ்னோ கோன் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப ரீசென்ட்டுங்க, 2020 தான் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இது எப்படி இருக்கும்னு பாருங்க, இதான் அதனோட படம். இது ரொம்ப குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்குங்க. இது வந்து 8 டிபி டேட்டா ஸ்டோரேஜ் கொடுக்குங்க. இது எப்படி ப்ரொசீஜர் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஏடபிள்யூஎஸ்ல போயிட்டு உங்களுக்கு இதுக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்கணுங்க. எனக்கு இந்த மாதிரி இந்த ஸ்னோ கோன் வேணும் அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களோட அட்ரஸ்க்கு இந்த ஸ்னோ கோன் டிவைஸ் அனுப்புவாங்க. நீங்க இதுல டேட்டா எல்லாத்தையும் காப்பி பண்ணி நீங்க திருப்பி ஏடபிள்யூஎஸ்க்கு அனுப்புவீங்க. ஏடபிள்யூஎஸ் அந்த டேட்டா எல்லாத்தையும் எடுத்து S3ல காப்பி பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து இந்த ஸ்னோ ஃபேமிலியில எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகுங்க. ஸ்னோ கோன்ங்கிறது ஒரு சின்ன பாக்ஸ், 8 டிபி தான் உங்களால மேக்ஸிமம் அதுல டேட்டா ஸ்டோர் பண்ண முடியுங்க. அடுத்தது ஸ்னோபால். ஸ்னோபால் வந்து கொஞ்சம் பழசுங்க, ரொம்ப நாளா இது இருக்குது. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தை பாருங்க. இது இன்னும் கொஞ்சம் பெரிய பாக்ஸுங்க. இதை தூக்குறது ரொம்ப கஷ்டம். இந்த பாக்ஸ்ல நீங்க வந்துட்டு டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாங்க. 80 டிபி வரைக்கும் கொடுக்குறாங்க, இன்னொன்னுல 42 டிபி வரைக்கும் கொடுக்குறாங்க. ஒன்னொன்னு ஒரு மாதிரிங்க. ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்ல உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஜாஸ்தி இருக்கும், விசிபியு கம்மியா இருக்கும். கம்ப்யூட்டர் ஆப்டிமைஸ்ல விசிபியு அதிகமா இருக்கும், ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு வந்து கம்மியா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டிவைசஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்னோபால் எட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. சரி, மூணாவது உங்ககிட்ட பெரிய டேட்டா இருக்கு, என்கிட்ட பெட்டா பைட்ல டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த டேட்டாவை
நான் ஏடபிள்யூஎஸ்க்கு எப்படி மூவ் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கும் அவங்க ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்கங்க. அதுதாங்க இந்த ட்ரக்கு. இந்த ட்ரக்கை உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. இந்த ட்ரக்கில் நீங்க உங்களோட முழு டேட்டாவையும் நீங்க ஸ்டோர் பண்ணி அவங்களுக்கு இந்த ட்ரக்கை திருப்பி அனுப்பி விட்டீங்கன்னா அவங்க உங்களோட டேட்டாவை எல்லாத்தையும் எடுத்து S3ல உங்களுக்கு காப்பி பண்ணி கொடுத்துருவாங்கங்க. ஸோ இது மாதிரி யூஸ் கேசஸ் எல்லாமும் இருக்கு, சால்வ் பண்றாங்க. ஒரு சில கம்பெனில பெட்டாபைட்ஸ் ஆஃப் டேட்டாவும் இருக்குது. அதுக்காக தான் AWS வந்து இந்த ட்ரக்கை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோல வேரியஸ் டிஃபரெண்ட் ஸ்டோரேஜ் எல்லாம் பத்தி பார்த்தோம், என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம், எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ நீங்க பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.